தமிழக அரசின் வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனலோட நோக்கம் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற தேர்வுகள் குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் மற்றும் அனைத்து வகையான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டை நான் இதில் உங்களுக்கு பாடம் நடத்த போகிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத சொல்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வசதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அவங்க படிப்பாங்க. சில பேரால் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாது. அதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்களும் நகரத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளால் சில பேருக்கு இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாமல் கஷ்டப்படலாம். அவங்க வீட்டில் இருந்துகிட்டே எப்படி ஈஸியாக படிக்கலான்றதுக்காக தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனலில் உங்களுக்கு எல்லா பாடத்துக்கும் நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் டீச் பண்ணுறேன். நீங்களும் ஒரு சின்ன எஃபர்ட் எடுக்கணும். நான் நடத்துகிறப்ப நீங்களும் நோட் மேக் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க ஃப்ரீயான ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் எக்ஸாமை நல்லா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனலில் பாலிட்டியோட செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். எப்பயும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைசஸ் பண்ணி படிங்க. குரூப் 1 2019ல் 28 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. குரூப் 1 2020-21 இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாலிட்டி ஒரு ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஸோ இதை நீங்கள் தெளிவாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட மெயின் நோக்கமே உங்களை செல்ஃப் மேடாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க வைக்கிறது தான். நான் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. சிலபஸில் டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லா எக்ஸாமுக்கும் காமனான சிலபஸ் தான். இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று கிளாஸில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ரொம்பவே டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் உள்ள சப்டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, working of the Constituent Assembly, objective resolutions, changes by the Independence Act, other functions performed, committees of the Constituent Assembly, அதிலேயே major committees, minor committees, drafting committees இருக்கு, enactment of the Constitution, enforcement of the Constitution. இதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி. இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆன் விச் த கவர்மெண்ட் ஆஃப் தட் கண்ட்ரி இஸ் பேஸ்ட். ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கான அடிப்படை சட்டமும் அடிப்படை கொள்கைகளும் தெளிவாக கான்ஸ்டியூஷனில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இட் இஸ் அ வெஹிக்கிள் ஆஃப் நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு கான்ஸ்டியூஷன் உறுதுணையாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் எங்கே ஆரிஜினேட்டட் ஆச்சுன்னா யூஎஸ்ஏல. இந்தியா கல்ச்சுரலி டைவர்ஸ் கண்ட்ரி. கலாச்சாரத்தில் நம்ம எல்லாரும் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன் முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா
இட் இஸ் அ பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கான பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கும். நேற்று கிளாஸில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். கொலோனியல் ரூல் வந்து காலனித்துவ ஆட்சின்னு சொல்லுவாங்க. இதில் சார்ட்டர்ஸ், கவுன்சில்ஸ் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ்னு பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ். நம்ம கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்காக அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் தான் இது. ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு குறிக்கோளோடு இருந்தாங்க. டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும்னு. அப்படின்னா மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசாங்கம் தான். அதை மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரி ஒரு நியூ இந்தியன் நேஷனாக இருந்துச்சு. அதை ரன் பண்ணுறதுக்கு பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கேபினட் மிஷன் பிளான் 1946 வந்தாங்க. அது அர்த்தம் வந்து அமைச்சரவை தூதுக்குழு. அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுதான் அரசியல் நிர்ணய சபை. இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அதில் இருந்தாங்க. நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த அசம்பிளியில் இருந்தாங்க நம்ம கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம நீட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மக்கள் ஆட்சியாக இருக்கணும்னா கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் தேவை. ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் தெளிவாக இருக்கும். ஒரு நாட்டோட அடிப்படை தன்மையை வந்து கான்ஸ்டியூஷன் தெளிவாக எடுத்துரைக்கும். அதுதான் ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் த சொசைட்டி. ஒரு சமூகத்தோட அடிப்படை தன்மைகளை தெளிவாக சொல்கிறது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், சிட்டிசன்ஷிப், குடிமக்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில உறவுகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கான கொள்கைகளை வந்து கான்ஸ்டியூஷன் டைரக்ட் பண்ணும். இதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு லென்த்தியஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், நம்ம கையால் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி செக்குலர் ஸ்டேட்டை ப்ரொமோட் பண்ணுது. அப்படின்னா மத சார்பற்ற நாடாக திகழ்கிறது. ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கூட்டாட்சி முறையை இது ஒரு கொள்கையாக கொள்கிறது. அதே மாதிரி பார்ட்லி ரிஜிட், பார்ட்லி ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷனோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். It empowers the government to fulfill the aspirations of society. கவர்மெண்ட்க்கு வந்து பவர் கொடுக்குது. ஒரு சமுதாயத்தோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. ஒரு மக்களோட ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டியை நம்ம கான்ஸ்டியூஷன் தான் கொடுக்குது. இது பீப்புளோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரதும் கான்ஸ்டியூஷன் தான். இந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்ட் வந்து சட்டத்தையும் கொள்கையையும் கொண்டு வருவாங்க. லா அண்ட் பாலிசிஸை மேக் பண்ணுவாங்க. பார்ட் 4 டிபிஎஸ்பியில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. சமுதாயத்தோட ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதுக்கு லாஸை வந்து டிபிஎஸ்பியில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் எப்போ சக்ஸஸ்ஃபுல்னா ஒன்லி வென் இட் ப்ரிசர்வ்ஸ் த ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் சிட்டிசன். ஒரு நாட்டோட
சுதந்திரத்தை பாதுகாத்து அதே சமயத்தில் அனைவரும் சமம்ன்ற கொள்கையை கடைபிடிக்கிறப்ப தான் கான்ஸ்டியூஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாபிக் பற்றி பார்க்கலாம். கேபினட் மிஷன் பிளான் வரதுக்கு முன்னாடியே கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். 1934 ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது வந்து எம்என் ராய். 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணுறாங்க கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை கொண்டு வரணும்னு. எதுக்குன்னா டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஜவஹர்லால் நேரு வந்து டிக்ளேர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. இது வந்து எந்தவித அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை நம்ம ஃபார்ம் பண்ணணுன்றாங்க. அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை எலெக்ஷன் மூலம் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் இருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல 1934 எம்என் ராய் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐடியாவை கொண்டு வந்தாங்க. இதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பற்றி பார்க்கலாம். இது எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா நவம்பர் 1946 அப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழே இதை ஃபார்முலேட் பண்ணாங்கன்னா கேபினட் மிஷன் பிளான், அதாவது அமைச்சரவை பணி திட்டம். அவங்க தான் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையை ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொன்னாங்க. இதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389 சீட்ஸ். பிரிட்டிஷ் இந்தியா வந்து 296 சீட்ஸ். அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு வந்து 93 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட செலெக்ஷன் வந்து பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் பாடி. எலெக்ஷன் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலம் வந்து நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு நம்ம மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை டு ஆகஸ்ட் 1946 அப்போ. எலெக்ஷன் ரிசல்ட்டில் யார் சீட்ஸ் ஒன் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 208 சீட்ஸ் வந்து வின் பண்ணாங்க. முஸ்லிம் லீக் வந்து 73 சீட்ஸ் வின் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸ் வந்து 15 சீட்ஸ் வந்து வின் பண்ணாங்க. மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னாவை தவிர எல்லா லீடர்ஸும் அசம்பிளியில் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் திருப்பியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டியூட் பண்ணது நவம்பர் 1946. எந்த பிளான் கீழேனா கேபினட் மிஷன் பிளான். எவ்வளோ சீட்ஸ் கொடுத்தாங்கன்னா 389 சீட்ஸ். பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு 296 சீட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு 93 சீட்ஸ். எலெக்ஷன் வந்து ஜூலை டு ஆகஸ்ட் 1946. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 208 சீட்ஸும், முஸ்லிம் லீக் வந்து 73 சீட்ஸும், இண்டிபெண்டன்ஸ் வந்து 15 சீட்டும். இது அடிக்கடி கேட்குறது, மறக்காமல் எழுதிக்கோங்க. ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்த்தோன்னா 9 டிசம்பர் 1946 அப்போ. டெம்பரரி பிரசிடெண்ட் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசிடெண்ட் யாராக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை 11 டிசம்பர் 1946 எலெக்ட் பண்ணுறாங்க. வைஸ் பிரசிடெண்ட் யாருன்னா ஹச்சி முகர்ஜி. கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் யார் இருந்தாங்கன்னா சர் பிஎன் ராவ். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை திருப்பி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் 9 டிசம்பர் 1946. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். யார் டெம்பரரி பிரசிடெண்ட்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. பிரசிடெண்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பார்க்கலாம். அப்படின்னா நோக்கங்கள் தீர்மானம்.
இது வந்து 13 டிசம்பர் 1946 அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இதை கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா நம்ம கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு அடிப்படை தன்மையை உருவாக்குறதுக்காக கொண்டு வராங்க. இது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 22 ஜான்வரி 1947. இதை சிம்பிளாக சொன்னோம்னா ப்ரியாம்பிள் இருக்குல்ல, முகவுரை, அதே மாதிரி தான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ப்ரியாம்பிளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 13 டிசம்பர் 1946 அப்போ நேரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அடாப்ட் பண்ணது 22 ஜான்வரி 1947. சேஞ்சஸ் பை இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பார்க்கலாம். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியவே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மாற்றுறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியாவாக இருக்குது. அசம்பிளி வந்து கான்ஸ்டியூவன்ட் பாடியாக மீட் பண்ணுறப்ப அதுக்கு சேர்மன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அதே டைம் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கிறப்ப அதுக்கு சேர்மன் ஜிவி மவலாங்கர். இது அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 389 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கேபினட் மிஷன் பிளான். இதிலிருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் வந்து மெம்பர்ஸ் இதை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 299 மெம்பர்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் 1947 அப்போ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மீட் பண்ணுறப்ப கான்ஸ்டியூவன்ட் பாடியாக இருக்கிறப்ப சேர்மன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கிறப்ப ஜிவி மவலாங்கர். டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389லேருந்து 299க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட், இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறதுங்க, மறக்காமல் எழுதுங்க. என்னென்ன அடாப்ட் பண்ணாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். நேஷ்னல் ஃப்ளாகை வந்து 22 ஜூலை 1947 அப்போ கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங்கை அஃபீஷியலாக எப்போ இது பண்ணாங்கன்னா 24 ஜான்வரி 1950 அப்போ. 24 ஜான்வரி 1950 அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. மொத்தம் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணி எத்தனை செஷன்ஸ் நடந்துச்சுன்னா 11 செஷன்ஸ். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 years 11 months 17 days. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செலவாச்சுன்னா 64 lakhs. ஃபைனல் செஷன் எப்போ நடந்துச்சுன்னா 24 ஜான்வரி 1950. திருப்பியும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. நேஷ்னல் ஃப்ளாக் 22 ஜூலை 1947, நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங் வந்து 24 ஜான்வரி 1950. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. என்ன டியூரேஷன்னு அடிக்கடி இந்த கொஸ்டின் வருது. 2 years 11 months 17 days ஆச்சு நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுத்திருக்க சோர்ஸ் ஆத்தென்டிக்கான ஸ்கூல் புக்கில் இருந்தும் லக்ஷ்மிகாந்தை கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக மேஜர் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். மறக்காமல் எழுதிக்கோங்க. கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பற்றி பார்க்கலாம். மேஜர் கமிட்டிஸ் வந்து 8 இருக்குது. ஸோ ஜவஹர்லால் நேருக்கு கீழே யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டிஸ் இருந்துச்சு. சர்தார் பட்டேல் அவங்களுக்கு கீழே ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இந்த கமிட்டி இருந்துச்சு. நிறைய குழு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சர்தார் பட்டேல் வந்து ப்ராவின்சஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு, மைனாரிட்டிஸ், ட்ரைபல் பீப்புள், இவங்களுக்காக கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணல சர்தார் பட்டேல் வந்து இருந்தாங்க. இந்த மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் இவங்களுக்காக சப்கமிட்டிஸ் இருந்துச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளுக்காக
ஜேபி கிருப்பலனி இருந்தார். மைனாரிட்டிஸ்க்கு வந்து ஹச்சி முகர்ஜி அவங்க வந்து ஹெட்டாக இருந்தாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து டிராஃப்டிங் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், எழுதிக்கோங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி ஸ்டியரிங் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தாங்க. இது எல்லாமே கான்ஸ்டியூஷனோட மேஜர் கமிட்டிஸ். ஒவ்வொரு குழு கான்ஸ்டியூஷனை எஃபெக்டிவாக கொண்டு வரதுக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டிஸ் இதெல்லாம். மைனர் கமிட்டிஸ் 7 இருந்துச்சு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து எதை ஹெட் பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, ஆட்ஹாக் கமிட்டி ஆன் த நேஷ்னல் ஃப்ளாக். ஆட்ஹாக்னா தற்காலிகமாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க நேஷ்னல் ஃப்ளாகுக்கு. அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். அப்புறம் கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டி, இதுக்கு வந்து அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து ஹெட்டாக இருந்தாங்க. ஜிவி மவலாங்கர் வந்து கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து சார்ஜ் எடுத்தது ஜிவி மவலாங்கர். பி பட்டாபி சீத்தராமையா வந்து ஹவுஸ் கமிட்டிக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. டாக்டர் கேஎம் முன்ஷி வந்து ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தாங்க. எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா இந்த கமிட்டியோட பேரை கொடுத்துட்டு யார் அதை ஹெட் பண்ணான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஏத்தாப்புல எந்தெந்த பர்சன்ஸ் வந்து எந்தெந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தாங்கன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக இருக்கிறது டிராஃப்டிங் கமிட்டி. இதில் அடிக்கடி கேட்பாங்க, ஒரு கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சு அதை வந்து டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947 அப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட நோக்கம் என்னென்னா டு ப்ரிப்பேர் த டிராஃப்ட் ஆஃப் த நியூ கான்ஸ்டியூஷன். நம்ம ஃபைனலாக ஒரு அரசமைப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டிராஃப்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா எழுதி பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் நிறையா வந்து கன்சால்டேட் பண்ணி ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணுறாங்க. இதோட மெம்பர்ஸை அடிக்கடி கேட்பாங்க. யாருன்னு பார்க்கலாம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சேர்மேனாக இருந்தாங்க. என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், டி கிருஷ்ணமாச்சாரி, டாக்டர் கேஎம் முன்ஷி, என் மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா. இந்த 7 மெம்பர்ஸை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இதில் டி கிருஷ்ணமாச்சாரிக்கு பதிலாக டிபி கைத்தான் வந்து கொஞ்ச நாளில் இவரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாதவராவுக்கு பதிலாக பிஎல் மிட்டர் வராங்க. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி எப்போ செட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 29 ஆகஸ்ட் 1947. 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. சேர்மன் அம்பேத்கர். ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்டை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா February 1948. செகண்ட் டிராஃப்ட் வந்து அக்டோபர் 1948. இப்போ எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்கலாம். எப்படி கான்ஸ்டியூஷனை வந்து எனாக்ட் பண்ணுறாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு 3 ரீடிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மீட் பண்ணுவாங்க. வந்து அவங்க முன்னாடி நிறையா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு லீடர் சொல்கிற பாயிண்ட்ஸை அவங்க வந்துட்டு அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து 4 நவம்பர் 1948. செகண்ட் ரீடிங் வந்து 15 நவம்பர் 1948. தேர்ட் ரீடிங் வந்து 14 நவம்பர் 1949. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து ஃபைனலாக வந்துட்டு 26 நவம்பர் 1949 அப்போ கான்ஸ்டியூஷனை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி முடிக்கிறாரு. அப்போ சிக்னேச்சர்ஸ் மெம்பர்ஸ் வந்து கையெழுத்து போடணும். ஏற்கனவே முஸ்லீம் லீக் போனதுக்கப்புறம் 299 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 299 மெம்பர்ஸில்
284 மெம்பர்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகி அவங்களோட கையெழுத்தை கொடுக்குறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் as adopted on November 26, 1949 contained the preamble, 395 articles and 8 schedules. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 26 நவம்பர் 1949 அப்போ அடாப்ட் பண்ணாங்க. இந்த அடாப்டட்னா இந்த கீவேர்டை பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ப்ரியாம்பிள் முகவுரை, 395 ஆர்டிகல்ஸ்னா சரத்து, 8 ஷெட்யூல்ஸ் அட்டவணைகள். டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்கலாம், எப்போ அமல்படுத்தினாங்கன்னு. ஸோ 26 நவம்பர் 1949 அப்போ சில ப்ரொவிஷன்ஸை கொண்டு வராங்க. என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஸ், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அப்படின்னா தற்காலிக நாடாளுமன்றம், டெம்பரரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் தற்காலிகம் மற்றும் இடைக்கால விதிகளை கொண்டு வராங்க. ஷார்ட் டைட்டில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு 26 நவம்பர் 1949 அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. 24 ஜனவரி 1950 அப்போ திருப்பியும் ஒரு தடவை மெம்பர்ஸ் வந்து மீட் பண்ணி சைன் பண்ணுறாங்க. 26 ஜனவரி 1950 அப்போ மற்ற ரிமைனிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து அமல்படுத்திட்டாங்க. ஸோ இந்த 26 ஜனவரி 1950 இதுதான் டேட் ஆஃப் இட்ஸ் கமென்ஸ்மெண்ட் அண்ட் செலிப்ரேட்டட் ஆஸ் அ ரிபப்ளிக் டே. இதோட மெமரியில் தான் நம்ம ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 26 ஜனவரியை ஏன் இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. டிசம்பர் 1929 அப்போ லாகூர் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க, ரெசல்யூஷன். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம 26 ஜனவரி 1930 வந்துட்டு பூர்ண ஸ்வராஜ் டேயா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பூர்ண ஸ்வராஜ் டேனா முழு தன்னாட்சின்னு சொல்லுவாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோட ஞாபகமாக 26 ஜனவரி அப்போ இதை ரிபப்ளிக் டேயாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ பூர்ண ஸ்வராஜ் டேனா கம்ப்ளீட் ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு 26 ஜனவரி 1930 அப்பயே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோட மெமரியில் வந்துட்டு 26 ஜனவரி 1950 அப்போ ரிபப்ளிக் டே குடியரசு தினத்தை கொண்டாடுறாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். எலஃபண்ட் வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட சிம்பிள். HVR ஐயங்கார் வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட செக்ரிட்டரி. SN முகர்ஜி வந்து சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் கேட்க சான்ஸ் இருக்கு, எலஃபண்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க, ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து கேலிகிராஃபர் யார் எழுதினார்னா பிரேம் பிஹாரி நரயன் ரைசாடா. அவர் இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. இதே ஹிந்தியில் யார் எழுதினாங்கன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை யார் டெக்கரேட் பண்ணாங்கன்னா ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சாந்தி நிகேதன், நந்த்லால் போஸ், பிஹோர் ராம் மனோகர் சின்ஹா. ஹிந்தியோட கான்ஸ்டியூஷனை டிசைன் பண்ணது நந்த்லால் போஸ். ப்ரியாம்பிளில் வந்து யார் வந்து எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை எழுதின அவர் தான் ப்ரியாம்பிளையும் எழுதியிருக்காரு, பிரேம் பிஹாரி நரயன் ரைசாடா. இதை ப்ரியாம்பிளை டெக்கரேட் பண்ணது பிஹோர் ராம் மனோகர் சின்ஹா. இதில் இம்பார்ட்டன்ட்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர் எழுதினவர் பிரேம் பிஹாரி நரயன் ரைசாடா. ஹிந்தியை வந்து யார் எழுதினாங்கன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா. இதை நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த கிளாஸோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. நேற்று கிளாஸில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம், இன்னைக்கு கிளாஸில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்துருக்கோம். இந்த 2 வீடியோவையும் பார்த்து உங்கள் கையால் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரிவிஷன் அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வேறு எதுவுமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாப்பிக்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதுலேயே அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
இதை நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிசி உன்னால் முடியும்ல கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உழைப்போம், உயர்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.